சிரிக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து நம்பிடாதீங்க. அவங்கவுங்க சிரிப்புக்கு பின்னாடி ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களும் உள்நோக்கங்களும் கண்டிப்பாக இருக்கும். தேவைப்படும்போது அட்டைப்பூச்சி மாதிரி நம்ம கூடவே இருக்கிற மனுஷங்க தான் அவங்களோட தேவை வந்து எப்போ இல்லை அப்படின்னு தோணுதோ அந்த டைமில் நம்மளை விட்டு விலகி போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வலிக்க தான் செய்யும். அதுலேயும் அவ்வளோ நாள் நம்ம கூட பழகிட்டு நம்மளை கண்டும் காணாமல் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வழியை வந்து சொல்லவே முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து உண்மையான உறவு அப்படின்ற மாதிரி யாராவது கிடைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃபேஸை பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அவங்களோட ஹார்ட்டை பாருங்கள். அப்படி இருந்திங்கனாவே உங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கூட வந்து நீங்கள் இருந்து பாருங்கள். உங்களுக்கே உங்கள் வாழ்க்கை வந்து டெய்லி புதுசாக தெரியும். நம்மளோட வாழ்க்கையில் துயரம்னு ஒன்று வர்றது பார்த்திங்கன்னா அது எந்த விதத்துலேயும் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக வரலை. நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் வந்து போலியாக இருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு காமிச்சு கொடுக்க தான் வருது அப்படின்றத கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. பாசம் அப்படின்ற பேரை சொல்லி நம்மக்கிட்ட பொய்யா பழகிற உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பாசம், புகழ், பணம் இதெல்லாம் வந்து இல்லைன்னு தெரிஞ்சாலே பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். என்னதான் நம்ம அதிக உரிமை வந்து இருக்குது அப்படின்னு நினச்சி பழகினாலும் ஒரு சில உறவுகள் பார்த்திங்கன்னா நம்ம யாரோ அப்படின்னு நம்மளுக்கு வந்து உணர்த்திட்டு போயிடுறாங்க. நம்மளை அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சவங்க கூட ஒரு நாள் நம்மளை கண்டிப்பாக தேடி வருவாங்க. அவங்களுக்கான தேவை வந்து நம்மக்கிட்ட இருக்கும்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் சகிச்சுக்கிட்டே வந்து வாழ்ந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கான மரியாதை நிச்சயமாக கிடைக்காது. பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசுங்க. உங்களுக்கான மரியாதை கண்டிப்பாக உங்களை தேடி வரும். லைஃப்பில் புதுசாக பல பேரை வந்து பார்க்கும்போது பல பேருக்கு பழைய முகங்கள் மறந்து போயிடும். கவலைப்படாதீங்க, அவங்க கண்டிப்பாக பட்டெறிஞ்சு மீண்டும் வருவாங்க. அது வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. துன்பம், இடையூறு, இழப்பு இதெல்லாம் வாழ்க்கையில் அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் ஒரு மனுஷன் அதிக அடக்கத்தையும் பணிவையும் வந்து கற்றுப்பான். நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற துன்பத்தை கடந்து போக கற்றுக்கோங்க. ஆனால் ஒருபோதுமே வந்து அதை மறந்துடாதீங்க. அதுதான் நிறைய இடங்களில் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கும். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களெல்லாம் பார்த்து நம்ம வருத்தப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா வர்ற காலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து துன்பமாக தான் தெரியும். ஸோ கவலைப்படாதீங்க, எல்லாமே வந்து உங்கள் லைஃப்பில் சரியாயிடும். தேவை முடிஞ்சோன்னே நம்மக்கிட்டேருந்து விலகிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, சொத்து இருந்தால் நம்ம கூட உறவாடுற சொந்தங்கள், பணம் இருந்தால் மட்டுமே வந்து பாசம் காட்டுற பந்தங்கள், இவங்க கூடலாம் வந்து நம்ம இருக்கிறத விட அனாதையாக வாழ்கிறது தான் வந்து மேல். நம்மளை காயப்படுத்தின உறவுகளை நம்ம கடந்து போகிற சூழ்நிலை வந்து உருவாச்சு அப்படின்னா அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே வந்து நகர்ந்து போங்க. அது அவங்க கன்னத்தில் வந்து நம்ம அடிக்கிறத விட அதிகமாக வந்து வலிக்கும். இந்த உலகத்திலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அப்படின்னா அது பொய்யான உறவுகள் தான். நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன மாற்றம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையவே வந்து திசை திருப்பி போட்டுரும். அதுலேயும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட மாற்றம் பார்த்திங்கன்னா நம்மளை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளி விட்டுருது. நம்ம சண்டை போடும்போது அமைதியாக இருக்கிற உறவு எல்லாமே பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு வந்து அர்த்தம் கிடையாது. வார்த்தையை விட்டுட்டா உறவு வந்து பிரிஞ்சிரும் அப்படின்னு உணர்ந்தவங்க தான் அந்த மாதிரி வந்து நடந்துப்பாங்க. அதே மாதிரி நம்மளை விட்டு விலகி போகணுன்னு வந்து ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன காரணம் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கக்கிட்ட எவ்வளோ தான் வந்து பாசம் வந்து காமிச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதோட வேல்யூ வந்து தெரிஞ்சாலும் அந்த டயத்தில் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு மனநிலைமைக்கு வந்து அவங்க செட் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிறதுக்கான ஒரு தனித்தன்மை வந்து இருக்கும். ஆனால் அது நம்மளில் பல பேருக்கு வந்து இல்லாதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். பட் அப்படி ஒரு கேட்டகரி கிட்ட நம்ம வந்து பழகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்து பழகிருக்கணும். ஸோ நம்மளால் அதை அனலைஸ் பண்ண முடியல. ஸோ பட்டதுக்கப்புறமாவது வந்து திருந்தணும். அதுவுமே வந்து நம்மளால் முடியாது. அதனால தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்களாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வழியுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது மாதிரி லைஃப்பில் அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம